இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்க்கலாமா? வழக்கம் போல சுட சுட சோறு தான். அதுல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சுட சுட சாதம் நல்லாவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெந்தயக்கீரை, நல்ல கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இது வாங்கிட்டு வாங்க. நல்லா பெரிய கட், பாதி தான் போட்டேன், பாதி எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயக்கீரை இது சாம்பார்னு சொல்லலாம். ஏன்னா துவரம் பருப்பு போட்டு எங்க அம்மா அது என்னவோ தெரியல, வெந்தயக்கீரைன்னா கொஞ்சம் லைட்டா புளி விடுவாங்க. விட்டமா இல்லையான்னு தெரியக்கூடாது, ஆனா கொஞ்சம் புளி ஓட்டணும். அதனால நானும் கொஞ்சம் அதே மாதிரி புளி ஊற்றி தான் வச்சிருக்கேன். இதுக்கு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வச்சா கறி வராது, ஏன்னா கசப்பு தெரியும். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால வாங்கியாச்சு, செய்தாச்சு. ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு வந்து பொரியல் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா முள்ளங்கியும் பார்த்தீங்கன்னா துருவிட்டு பொட்டுக்கடலை பொடிச்சு போட்டு செய்வாங்க. அதுக்கு பதிலாக நிலக்கடலையும் எள்ளும் வறுத்து பொடி பண்ணது இருந்துச்சு, அந்த பொடியை போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிறு, கேரட்டு, ஆனியன்லாம் சேர்த்து, லெட்டூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சாலடு, பாயில்டு எக் ஒன்று. இவ்வளோதாங்க. கூட ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.